மிதுன ராசி. மிதுன ராசி வந்து ஜென்ம குரு. கேந்திர குரு, அதிலேயே ஜென்ம குரு மிதுனத்துக்கு. சரி, மிதுனத்தில ஜென்ம குருனா என்ன? மிதுனம்ங்கிற ராசி வந்து ரைட் சைடு கார்னர்ல இருக்கும். அது சந்திரன் அங்க தான் இருப்பாரு. சந்திரன் மேல கரெக்ட்டா குரு பொசிஷன் இருக்கும். நெறைய ஆசைகளோட இருப்பீங்க. இது நடக்குமா? அது நடக்குமா? இப்படி நடக்குமா? அப்படி நடக்குமா? உங்களுக்கு கேந்திராதிபதி வேற அவரு. உங்களுக்கு வந்து கேந்திராதிபதினா, லார்ட் ஆஃப் 7 அண்ட் 10. அதுல 7 வந்து பாதக ஸ்தானம்னு சொல்றோம். ஆனா, அந்த பார்வை அங்க தான் பதிக்கிறாரு அவரு. 7லயே தான் பார்வைய பதிக்கிறாரு. அதனால இந்த பாதகத்த அவரே நிவர்த்தி பண்றாரு. 10ங்கிறது உங்களோட தொழில் ஸ்தானம். ஸோ 7 மற்றும் 10க்கு அதிபன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல பொசிஷன் எடுக்கிறார். திக்பலம் அடைகிறார். முதல் வீட்ல குரு வந்துட்டாருன்னா திக்பலம் கேந்திரத்தில. இப்ப என்ன மாரியான பலன தருவார்? மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல வைட் திங்கிங் வரும். முதல்ல உங்களுடைய அறிவாற்றல் வந்து ரொம்ப விரிவா சிந்திக்க வைக்கும். ஒரு மனிதனுக்கு வந்து அவருடைய சிந்தனை நல்லா இருந்தா தான், அவங்களோட ஆக்ஷன் கரெக்ட்டா கொண்டு வரும். அந்த ஆக்ஷன் கரெக்ட்டா நடந்தது தான், அதோட ரிசல்ட்ட கரெக்ட்டா கொண்டு வந்துரும். ஸோ, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைட் திங்கிங் வரப்போது. சும்மா சின்னதாலாம் இனிமேட்டு யோசிக்க மாட்டீங்க. மிதுனம் பெருசா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் பெருசா. அதுதான் முதல்ல இந்த குருக்குடைய நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ மிதுனம் வந்து நான் சொன்ன மாரி லார்ட் ஆஃப் 7 அண்ட் 10 7 மற்றும் 10 அவரே கலஸ்திரக்காரகன். அவரே உங்களுக்கு தொழில் தசம கேந்திராதிபதி. அப்படிப்பட்ட சுபகிரகமான குரு மிதுனத்தில சந்திரன் மேல வந்து இந்த ஜெமினில வரும்போது, அவருடைய பார்வைலாம் என்ன பண்ண போகுது? அடிப்படையில உங்களுக்கு நல்லா தெரியும். 5, 7, 9 குருவுடைய விசேஷ பார்வை. இப்போ மிதுனத்துக்கு 5ஆம் இடத்து பார்வை, 7ஆம் இடத்து பார்வை, 9ஆம் இடத்து பார்வை என்ன செய்யும்? சரி, ஃபர்ஸ்ட் இந்த 5த் ஹவுஸ எடுத்துப்போம். மிதுனத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலேருந்து 5த் ஹவுஸ் வந்து துலாம் வீடு. அது சுக்கிரனுடைய வீடு. அந்த இடத்துல குரு பார்க்க, உங்களுடைய புத்தி, உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய ஆர்வம் அதெல்லாம் நல்லா தூண்டி விட்டுடும். ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லயே குரு பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வரும். அந்த 5ஆம் இடத்த குரு பார்வை என்ன பண்ணும்? மனதில உள்ள ஆசைய நிறைவேத்துறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்யும். அப்ப அதிகமா என்ன காமிக்குதுன்னா, மிதுனத்துக்கு அந்த குருவுடைய பார்வை 5 மற்றும் 7லயும் விழுது, 9லயும் விழுது. 7க்கு நான் சொன்ன மாரி கலஸ்திர ஸ்தானம், 5 வந்து உங்களுடைய மனம், பூர்வ புண்ணியம். குழந்தை பாக்கியம், அருள் உண்டு. காதல் திருமணம் ஜெயிக்க வைக்கும். அதுதான் 5ஆம் இடத்து குரு பார்வை. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. அது ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே இருக்கு. அத நல்லபடியா கொண்டு வந்து முடிக்கிற ஒரு நேரம் நெருங்குது. திருமண வாய்ப்பு, திருமண பாக்கியம். இதுவும் குரு பார்வையில உண்டு. என்ன காரணம் அப்டின்னா, அவரே லார்ட் ஆஃப் 7 5 மற்றும் 7ல பார்வைய பதிக்கிறார். அந்த வாய்ப்ப கொண்டு வரார். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டா நான் பார்க்குறேன். அடுத்த விஷயம் என்னன்னா, அந்த குரு வந்து மனதில் உள்ள ஆசைய நிறைவேத்துறார். ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க. பொருள் வாங்கணும், வெளிநாடு போணும், மே நெறைய படிக்கணும், படிக்கிற வாய்ப்பு, பட்டம், கௌரவம் இதெல்லாம் குரு குடுப்பார். குரு மிதுனத்துக்கு வந்துட்டாருன்னா, உங்களுக்கு வந்து கௌரவ பட்டம், உங்க உங்க அறிவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சா எப்படி இருக்கும்? உங்க திறமைக்கு ஒரு ஒரு பாராட்டு கிடைச்சா, அதுதான் இந்த குருவுடைய பலன்.